வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். இன்றைய அரசியல் ஆபரேஷன் நாம் பேசக்கூடிய தலைப்பு திமுகவினுடைய கூட்டணி, திமுகவினுடைய திட்டங்கள், திமுகவினுடைய சாதனைகள். இதை மூன்றை பற்றி தான் பேச இருக்கின்றோம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இந்த மூன்றும் எப்படி திமுகவுக்கு வெற்றியை ஈட்டி தரப்போகிறது என்கிறது தான் நம்முடைய தலைப்பாக இருக்க போகிறது. முதலில் திரு யுவகிருஷ்ணா, வணக்கம். சொல்லுங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக டிஎம்கே ஒரு தேர்தலை எதிர்கொள்கிறது நமக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. அதுக்கு முன்னாடி 71லலாம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுகவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆளுங்கட்சியாக எதிர்கொள்ளும் போது ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். 2001ஆம் ஆண்டு தேர்தல் எதிர்கொள்ளும் போது மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 2011 தெரியும், வினோத் ராய் என்கிற ஒரு அதிகாரி, ஒரு தணிக்கை அதிகாரி ஸ்பெக்ட்ரம்ங்கிற ஒரு பொய் வழக்கு, ஒரு பொய் புகாரை சொல்லி திமுக மீதான ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தார். அது மாதிரியான ஒரு எதிர்ப்பாக மக்கள் மத்தியில் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு தேர்தல் இது. திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த தேர்தலை சந்திப்பதாக தான் தெரிய வருது. அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, அப்படிங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. பொதுவாக மக்கள் மத்தியில் சில புகார்கள் எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக, அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான சில புகார்கள் இருக்கும். அது மாதிரி பெரிய அளவில் எந்த புகார்களும் கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே கூட சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை ஒரு அறிக்கையாக விட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள், சாதாரண சிறிய சிறிய குற்றங்களை எல்லாம் மிகப்பெரிய அரசுடைய தோல்வியாக காட்டக்கூடிய வகையில் அவங்க அறிக்கைகளை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பெருசாக சொல்லுவதற்கான புகார்கள் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தலைவராக இருந்தார், பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார். அப்போ ஆர்.என். ரவி ஆளுநராக இருந்தபோது அவர்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பெரிய பொட்டி ஒன்று கொடுத்தாரு. அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு அண்ணாமலைக்கே தெரியுமான்னு நமக்கு தெரியல. போகிற வரைக்கும் ஆர்.என். ரவியும் போயிட்டாரு, அண்ணாமலையும் போயிட்டாரு. அந்த பொட்டி என்ன ஆச்சு? ராஜ்பவனில் தான், இப்போ லோக் பவன் பேர் மாற்றிருக்காங்களே, அங்கே வச்சிருக்கிற அந்த பொட்டியை எப்போ திறப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியல நமக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஆர்.என். ரவியிடம் போய் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு, இந்த துறைகளில் இந்த திட்டங்களில் ஊழல் அப்படின்னு. சரி, அவர் என்னதான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தோம்னா, பட்ஜெட்டை கொடுத்தாங்கல்ல, பட்ஜெட்டில் எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடுன்னு கொடுத்தாங்கல்ல, அது எல்லாமே ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தார். ஆளுநரே மிரண்டு போயிட்டார். சொல்லுவதற்கு புகார்கள் இல்லாத ஒரு ஆட்சியாக இது இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு என்ன செய்வது என்று தெரியல. அதனால கூட்டணியில் ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அப்படியும் இல்லை. புதிய புதிய கட்சிகளை திமுக கூட்டணிக்கு கொண்டு கொண்டே இருக்கிறது. இது திமுக கூட்டணிக்கு கொண்டு வருகிறது என்று சொல்வதை விட அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுக டெல்லியை நோக்கி தான் தன்னுடைய குறியை வைத்திருக்கிறது. ஆனால் இதை டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேசிய கட்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இந்த திமுக தான் ஆட்சிக்கு வருவதற்காக திமுகவே வலிமையாக இருக்கிறது, தனிப்பட்ட முறையிலே வலிமையாக இருக்கிறது. அதற்கு சிறிய கூட்டணி கட்சிகள்லாம் தேவையில்லை. ஆனாலும் திமுக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2026 தேர்தலை பயன்படுத்தி நிறைய கட்சிகளை கொண்டு வருகிறது என்றால் 2029 பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு தான் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த தேர்தலை திமுக இதை மிக எளிதாக கடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து தேசத்துக்கு எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தலை திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில நெருடல்கள் இருக்குதான், நெருடல்கள் நிச்சயமாக இருக்குதான் செய்யுது. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு நெருடல் இருக்கிறது, இங்கே ஒரு நெருடல். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய கடமை திமுகவை விட காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு அதிகமாக இருக்கிறது. திமுக இங்கே நிறைய கட்சிகளை உள்ளே கொண்டு வருதுன்னா அது காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு பிரதமர் அங்கே கொண்டு வரணும், பாஜகவை வீழ்த்தணுங்கிற நோக்கத்தில் தான் செய்யப்படுகிறத தவிர்த்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி எல்லாம் ஒரு எதிரில் மோதக்கூடிய ஒரு நிலையில் அவர் இல்லை. இவருடைய ஸ்டேச்சர் மிக பெரியதாக இருக்கிறது. இவருக்கு எதிரில் நிற்கக்கூடியவர்கள், இவருக்கு போட்டி நாங்கள் தான், திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உண்மையில் பார்க்க போனால் அவர் நாம் தமிழர்களோடு தான் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார். 3வது இடமா 4வது இடமா தான் அவங்களுக்கெல்லாம் போட்டி இருக்கிறத தவிர்த்துட்டு முதல் இடத்துக்குள்ள திமுக உறுதியாக நிற்கிறது. வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே அதை உறுதிப்படுத்துகிறது.
இவர்களா சில கருத்து கணிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கலைஞர் வந்து கருத்து கணிப்புகளை நம்ப மாட்டேன்னு சொல்லுவாரு. இல்ல கருத்து கணிப்புகளை ஆதரவாக வரும்போது கூட நம்ம கருத்து கணிப்புகளை நம்ம வந்து எப்பவுமே நம்ப வேண்டியதில்லை. கருத்து கணிப்புகளை வந்து கருத்து திணிப்புகள் அப்படின்னு வந்து நம்ம வந்து கடந்த காலங்களில் வந்து சொல்லி இருக்கிறோம். கருத்து கணிப்புங்கிறது ஒரு இண்டிகேட்டர் தான். வட இந்திய ஊடகங்கள் பாஜக தென் மாநிலங்களில் நல்லா தடம் பதிக்கணும்னு விரும்பக்கூடிய ஊடகங்கள் கூட இங்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. திமுக வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன்டேஜ், ஒரு 5-6% அளவில் வந்து முன்னணியில் இருக்கிறதுன்றாங்க. அதை விட அதிகமாக தான் இருக்கக்கூடும். தேர்தல் முடிவுகள் வரும்போது அதை விட அதிகமாக தான் இருக்கக்கூடும். ஏன்னா அவங்க வந்து 2019 நம்ம கருத்து கணிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வட இந்திய ஊடகங்களோட கருத்து கணிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுகவை அவர்கள் குறைவாகத்தான் எடை போடுகிறார்கள். திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை அவர்கள் குறைவாகத்தான் எடை போடுகிறார்கள். அதையெல்லாம் விட மிக அதிகமான வாக்கு சதவீதத்தை தான் தேர்தலில் வந்து திமுக பெற்றுக்கொண்டு வருகிறது. இந்த தேர்தலிலும் அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் கூட அவர்களாலேயே திமுகவுடைய வெற்றியை வந்து மறைக்க முடியல அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான நிலவரம். திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. திமுகவுடைய குறி வந்து உண்மையில் இந்த தேர்தல் கூட கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு தான் திமுக இப்போதிலிருந்தே பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போ ஒரு கம்ஃபர்டபுளாக சந்திக்குது அப்படின்னா தொண்டர்களுக்கு வந்து ஒரு இது வந்துடும் இல்லையா? வழக்கமாக திமுககாரங்க வந்து தேர்தலை அணுகக்கூடிய விதம் வந்து எப்படின்னா ஒரு போர் மாதிரி இருக்கும். இல்லை, தொடர்ச்சியாக இத்தனை வெற்றிகளை வந்து திமுக இதுக்கு முன்னாடி பெற்றிருக்கான்னு தெரியல. இந்த அளவு திமுகவுக்கு வந்து இது வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் இருந்து திமுக சந்திக்கக்கூடிய எல்லா களங்களையும் வந்து வென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் வந்து திமுக தொண்டர்கள் வந்து அதுக்காக வந்து சோர்ந்து போகிறதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு உள்ளாட்சி தேர்தல். பொதுவாக உள்ளாட்சி தேர்தலில் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக தான் முடியும். சாதகமாக முடியுங்கிற இதை எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, யார் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளாட்சியில் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தலை கூட வந்து ஒரு போர் மாதிரி தான் வந்து திமுக தொண்டர்கள் வந்து எப்போவுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தேர்தல்னு வந்துட்டால் என்றைக்குமே திமுக தொண்டர்கள் வந்து நாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுட்டு அவங்களுக்குன்னு வந்து ரெகுலராக அவங்க என்னென்ன வேலைகளை செய்வாங்களோ அந்த வேலைகளை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால் வந்து திமுக தொண்டர்கள் வந்து மிதப்பாக இருந்துருவாங்க, இப்போ இதுவாக விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கான ஒரு இது கிடையாது. அவங்க எல்லா தேர்தலும் கண்டிப்பாக வெல்லக்கூடிய ஒரு தொகுதி முதலமைச்சரோட தொகுதி. அங்கேயும் ஒரு திமுககாரர் வந்து எல்லா தொகுதியிலும் வேலை பார்க்குற மாதிரி முனைப்பாக வேலை பார்க்குறத தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இல்லாமல் ஆன்டி இன்குபென்சி அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த ஒரு மனநிலைங்கிறது வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியல. குறிப்பாக சொல்லணும்னா 2014 பிறகு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை வந்து பார்க்க முடியல. ஏன்னா எல்லா மாநிலங்களுமே வந்து மோடி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அங்கே வடை சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு அவர் வந்து ஒரு வடையை சுட்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஆனால் நிஜமான ஒரு வளர்ச்சியை அவரால் வந்து நாட்டுக்கு ஏற்படுத்த முடியல. ஆனால் மாநிலங்கள் என்னென்னா, மோடியால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறத பிடுங்கி தான் சாப்பிட போகிறாரு அப்படிங்கிற இதில் நம்ம மக்களை நாம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்கக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு அவங்கவுங்க மாநிலத்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் தொடர்ச்சியாக வந்து இன்குபென்ட் கவர்மெண்ட் வந்து செலக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனை வந்து நம்ம சில ஆண்டுகளாகவே பல தேர்தல்களில் வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் வெல்லக்கூடிய அந்த ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிற மாதிரியான அந்த ட்ரெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய ட்ரெண்டு. இந்த முறை திமுக ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. அவங்க வந்து நல்ல திட்டங்களை வந்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் வாக்குகளை கவரக்கூடிய அளவில் வந்து அவங்களுடைய திட்டங்கள் வந்து பெண்களை குறிவைத்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. கலைஞர் ஆட்சியில் நம்ம பார்த்தோம்னா பெரும்பாலும் அவர் போடக்கூடிய திட்டங்களுடைய பலன் வந்து ரொம்ப நீண்ட காலம் கழிச்சு தான் தெரியும். அப்போ தான் வந்து யோசிப்பாங்க, ஆஹா அப்போ அவர் போட்ட ஒரு திட்டத்தில் இப்போ நாம் பயனடைஞ்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 71 ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வரும்போதே இங்கே வந்து இப்போ பாடத்திட்டத்தில் வந்து கணினி பாடத்தை வந்து கலைஞர் வந்து சேர்க்குறாரு. எப்போ 1971-72 அவர் வந்து மேல்நிலை கல்வியில் கணினி பாடங்களை கொண்டு வந்துட்டார். அன்றைக்கி கம்ப்யூட்டர் தான் என்னென்னு இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. டிவியே வராத ஒரு காலகட்டம். 75 தான் நமக்கு டிவியே வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் தொடர்பான ஒரு பாடத்தை அவர் கொண்டு வந்துட்டார். அவர் அன்றைக்கி கொண்டு வந்த அந்த பாடத்துடைய பயன் வந்து நமக்கு 2000களில் தான் வந்து நமக்கு வந்து பயன்படுது. 90 2000களிலும் பயன்படுது. ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து பயன்பெறக்கூடிய ஒரு திட்டத்தை கலைஞர் வந்து முன்கூட்டியாக கொண்டு வந்துடுவார். ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா
அவர் போடக்கூடிய திட்டங்களுடைய பலன் வந்து கண் முன்னாடியே தெரியுது. அப்படின்னும்போது அவரை விட இவருக்கு வந்து அதிகமான ஒரு ஆதரவு, மக்கள் ஆதரவு. அதாவது கட்சியில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இவரே வந்து சொல்கிறாரு, அவர் அளவுக்கு என்னால் பண்ண முடியாதுன்னு இவரே சொல்கிறாரு. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு மிக மிக பிரபலமான ஒரு தலைவராக இவர் வந்து மு க ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார். இவர் அளவுக்கு ஒரு ஹை ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு லீடரை இது வரைக்கும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலை. இவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுறாங்க, கிராப்பில் ரொம்ப சின்னதாக தெரியுறாங்கன்னா இவருடைய ஸ்டேச்சர் அவ்வளோ பெருசு இருக்குது. இவர் வந்து கட்சியை நடத்தக்கூடிய விதம், ஆட்சியை நடத்தக்கூடிய விதம், அதனால் இவருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கட்சி தாண்டிய ஒரு மரியாதை ஒன்று கிடைச்சிருக்கு இல்லையா. எந்த கட்சியையும் சாராத வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் வந்து இவர் மிக பிரபலமாக இருக்கிறார். பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார், எல்லா விஷயத்திலும் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார். ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அவர் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து ஆட்சியை செய்ய போகிறோம், நடத்த போகிறோம், அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஆட்சியை செய்வேன்றாரு. அதை இந்த 5 ஆண்டுகளில் வந்து அவர் வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதனால் வந்து இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு கேக் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான். அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றியத்தில் வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறது, அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. பீகார் தேர்தலில் என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் அது மாதிரி அங்கே செய்வதற்குரிய ஒரு களம் அவர்களுக்கு இருந்தது. தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு நிலையில் வந்து தமிழ்நாடு பாஜக இல்லை. இங்கு அவர்கள் அதிமுகவை வைத்து ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தால் அதிமுக மிக மிக பலவீனமான ஒரு நிலையில் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருட்டு வேலையை செய்கிறதுக்கு கூட ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு கட்சியாக இங்கே வந்து அதிமுக இருக்கிறது. நிதிஷ்குமாரை வச்சு பீகாரில் பண்ண முடிஞ்சுது. ஷிண்டேவை வச்சு சிவசேனாவை உடைச்சி, அஜித் பவாரை வச்சு தேசியவாத காங்கிரஸை உடைச்சி ஒரு வேலையை வந்து அவங்களால அங்கே செய்ய முடிஞ்சது இல்லையா. அது மாதிரியான ஒரு வேலையை தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய அளவில் கூட இங்கே அதிமுகவோ மற்ற எதிர்கட்சிகளோ கிடையாது. அந்த அளவுக்கு கூட அவர்கள் வலிமையாக கிடையாதுங்கிறதுனால அவர்களால் அந்த வேலைகளை தமிழ்நாட்டில் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல நாம் வந்து நம்பிக்கையாக. திரு ரஜினி சொல்லுங்கள், அதாவது திமுகவுக்கான ஒரு கேக் வாக்கு தான் அந்த தேர்தலுங்கிறது வந்து யோகஸ்டானுடைய இது. பொதுவாகவே ஒரு தேர்தலை திமுக அப்படி ரொம்ப ஃபெரோசியஸாக தான் எதிர்கொள்ளும். சாதாரண ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் கூட திமுக தன்னுடைய முழு பலத்தையும் அதில் காட்டக்கூடிய வழக்கம் இருக்குது. இந்த தேர்தல் எப்படி இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும்போது மக்களை என்ன சொல்லி சந்திக்க போகுங்க? இல்லை, ஒரு 5 வருஷம் ஆட்சி முடிகிறப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சி முடிகிற கட்டத்தில் ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறதா மக்களிடையே நம்ம வந்து பார்க்க முடியுது. அதாவது 2011 16 வரை அம்மையார் ஜெயலலிதா ஆண்டப்போ ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ இருந்தது. அன்றைக்கி ஏன் திமுகவால் வர முடியலன்னா, அன்றைக்கி திமுக இழந்த வாக்குகள் வந்து 1% தான் அன்றைக்கி வந்து நம்ம ஆட்சியை பிடிக்காத நிலை இருந்தது. அன்றைக்கி வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அது வந்து 6.1% வாக்குகளை பெற்றது. ஆனால் இன்றைக்கி ஜிகே வாசனை தவிர்த்து அந்த கூட்டணி அப்படியே திமுகவில் இருக்குது. ஒருவேளை இந்த கூட்டணி 2016 உருவாகி இருந்தால் அன்றைக்கு திமுக தான் ஆட்சியிலே அமர்ந்திருக்கும். இன்றைக்கி அவ்வளவு பெரிய திட்டங்களை இன்னைக்கு என்ன வந்து திமுக ஆட்சியில் வந்து செய்திருக்கிறோம், திராவிட மாடல் ஆட்சியில் வந்து செய்திருக்கிறோம்னா, ஒரு திட்டம்னு சொல்லி அதை சுருக்கிற முடியாது. ஒரு சமுதாய புரட்சியை இன்றைக்கு உருவாக்கி இருக்குது திராவிட மாடல் அரசு. தலைவர் வந்து எல்லா தொகுதிக்கும் போயிருக்கிறாரு, எல்லா தொகுதிக்கும் நேரடியாக சென்று கலாய்வு பண்ணியிருக்காரு, அவ்வளவு திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு, அள்ளி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து ஒரு கேக் வாக்குன்னு. அண்ணன் சொன்னது உண்மைதான். எதுவுமே செய்யலை, அதாவது ஒரு 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை 2011 அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதில் 150 கூட அவங்க நிறைவேற்ற கிடையாது. 200க்கும் மேலே வாக்குறுதிகளை 2016 கொடுத்தாங்க. அதில் 100 கூட வந்து நிறைவேற்ற கிடையாது. ஆனால் இன்றைக்கு 505 வாக்குறுதிகளில் 404 நிறைவேற்றி இன்றைக்கு காண்பித்திருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. ஏன் உங்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு என்னுமே தெரியாதவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அதற்கான காரணம் ஒன்றிய அரசு சில திட்டங்களை நிராகரித்திருக்கிறது. நிதி பற்றாக்குறையால் சில திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. இதுதான் வந்து ரியாலிட்டி. இது ரெண்டுமே ஓகே இருந்துச்சுன்னா 505 வாக்குறுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி காண்பித்திருக்கும். 80க்கு மேலே வாங்கினாலே டிஸ்டிங்ஷன் தானே. அது கல்வியில் வந்து 80 மார்க்குக்கு மேலே வாங்கினாலே சிறந்த. அதுதான் இல்லை, அவங்களுக்கு என்னென்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் விமர்சிக்கிறதுக்கு பாயிண்டே இல்லாத போயிடுச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வெளியே போயிடும், காங்கிரஸில் இழுபறி இருக்குன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு குறைவான தொகுதி தான் தராங்க, கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட இழுபறி இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. விசிகாவுக்கு போன முறை கொடுத்ததை விட கம்மி தொகுதி தான் திமுக தரப்போகுதுன்னு சொன்னாங்க, 2 தொகுதி கூடுதலாக கொடுத்துருக்கோம்.
நீங்கள் அதாவது எதை வச்செல்லாம் அரசியல் பண்ணணும்னு சொல்லி அதிமுகவும் பாஜகவும் நினைத்ததோ அது எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகிறார். பிரச்சாரத்தில் போய் பாயிண்டே இல்லாத அதை வச்சு சாங் வச்சுலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவரை. இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசில் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் பேசுகிறது. அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் வந்து திமுக வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுது. நேற்று ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அதில் 180க்கும் மேற்பட்ட இடங்களை திமுக வெல்லும் என்று. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 200+ என்று சொன்னோம். தேர்தல் நெருங்க அது 220 நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா எல்லா தொகுதியிலும் மக்கள் வந்து ஆரவாரமாக வந்து திமுக ஆட்சி தான் எங்களுக்கு வேணும். அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சி சம்பவம், அதிமுக ஆட்சி நடந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கும் தண்டனை பெற்றுக் கொடுத்தது திமுக ஆட்சியில். அதாவது சுவாதி என்ற நுங்கம்பாக்கத்தில் பட்ட பகலை வெட்டி கொண்டாங்க. அந்த ராம்குமார் என்ற இளைஞரை கூட இவங்களால பாதுகாக்க முடியல. அவர் வந்து சிறையிலே வந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சியை நடத்திவிட்டு திமுகவை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, பெண்களுக்கான அதாவது பாதுகாப்பான மாநிலங்களில் டாப் 1 தமிழ்நாடு. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போய் பார்க்குறோம், அவ்வளோ சுதந்திரமாக போகிறாங்க பெண்கள். வந்து நைட் ஷிஃப்டில் வேலைக்கு போகிறாங்க, பாதுகாப்பாக வராங்க. பாதுகாப்பான மாநிலமாக பெண்கள் வளர்ச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு உடனே கூட்டணிக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் கூட்டணியை பற்றி பார்க்க போனால் அதிமுக 169 தான் நிற்குது, அதாவது வந்து இரட்டை இலையில். திமுக 175 உதயசூரியன் சின்னத்தில் நிற்குது. இதுலேயும் முந்தி இருக்கிறது திமுக இரட்டை இலையை. ஓ, திமுக கூட்டணி நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது. அவங்க கூட்டணி எடுத்துங்க. ஜி.கே. வாசன் எதில் நிற்கிறாரு? தாமரையில் நிற்கிறார். அப்போ கூட்டணிக்கு தலைமை வந்து அதிமுக, ஆனா நிக்கிற சின்னம் வந்து தாமரைனா இதை வந்து பார்க்கிறதுக்கே வேடிக்கையா இல்லையா? அடமான வைக்கலாம். கட்சிக்கு செல்வாக்கு இல்லைன்னா தலைமை வகிக்கக்கூடிய கட்சியினுடைய சின்னத்துல தான் நிற்கிறது வழக்கம். தேர்தல் வழக்கமாக இருந்தது. முதல் முறையா இப்படி ஒரு சம்பவம், அதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லை, அதாவது அடகு வைக்கலாம் மொத்தத்தையும் வந்து இவன் வந்து அதாவது காலில் விலை சொன்னா படுத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவர்களை போன்ற ஒரு ஆட்கள் எந்த வகையிலும் அதாவது தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று கனவில் கூட இவங்களுக்கெல்லாம் நடக்காது. ஏன்னா பாஜக எந்த வகையில் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு உதாரணம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 2019 ஒன்று ஜெயிச்சதுங்க அதிமுக அப்படின்னு. அந்த ஒருத்தர் இங்கே வந்து சேர்ந்துட்டார். இப்போ 2019 வெற்றி பெற்ற தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டார். போன முறை 75 இடங்கள் அதிமுக ஜெயிச்சுதுங்க. சார், உங்ககிட்ட அதிமுகன்னு ஒன்று இருந்தது, அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து வழி நடத்தி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டார். 75 இடங்கள் பெற்றதற்கு அவருடைய பங்குபாடு இருந்துச்சு. அன்னைக்கு அவருடைய பங்கீடு இருந்ததுனால தான் அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிங்க. இன்னைக்கு அவரும் இங்கே வந்து சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு அதிமுக வந்தவர்களை பார்க்கணும். அண்ணன் வைத்தியலிங்கம் வந்துட்டாரு, அண்ணன் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டார், மைத்ரேயன் வந்துட்டார், மனோஜ் பாண்டியன் வந்துட்டார். தொடர்ந்து அதிமுக ஒரு கேடுகட்ட கட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி வந்திருப்பது இன்னும் பலமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இது தேமுதிக வந்தது இன்னும் ஒரு கூடுதல் பலம் தான். தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு இணைந்து இது போட்டிட்டார்கள். இன்னும் நான் வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா, தேமுதிக அன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இல்லை என்றால் நிறைய இடங்களில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கும். அந்த டெபாசிட்டை அதிமுகக்கு வாங்கி கொடுத்த தேமுதிக வந்து விட்டது, எஸ்டிபியையும் வந்து விட்டது. கூடாரம் காலி, வெற்றி உறுதியாகிவிட்டது. திமுகவுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட வெற்றி. இப்போ வந்து தேர்தல் எதுக்கு நடக்க போகுது அப்படின்னா, இடங்கள் தான் 200 220 இல்லை 234 அப்படின்ற ஒரு ரேஸில் திமுக முந்தி கொண்டிருக்கிறது. கூட்டணி பங்கீட்டை எங்களுடைய முதல்வர் அவர்கள் சீரும் சிறப்புமாக நிறைவடைந்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் கூட ஒரு பேட்டி பார்த்தோம், புரட்சி பாரதம் புலம்புறாங்க. சார் 4 தொகுதி கேட்டோம், ஒரே தொகுதியை கொடுத்துருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி, இது ரொம்ப வருத்தம் அளிக்குது சார், நாங்கள் வெளியேறலாமான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க இங்கே வந்துடுவாங்க. வேல்முருகன் சொல்லிட்டு போயிட்டாரு. வேல்முருகனை பேச்சுவார்த்தைக்கே அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல. உங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் அமர்ந்துட்டு தொகுதியை வாங்கிட்டு வந்த பிறகு பேட்டி கொடுக்குறாங்க, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வேல்முருகன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல. அவர் பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கள் நாங்கள் கொடுத்த தொகுதியை வாங்கிவிட்டு சென்று இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவில் தொகுதியை வாங்கிட்டு வருத்தம் அளிக்குது, நாங்கள் வெளியேறலாமாலாம் யோசிக்கிறாங்க தொகுதியை வாங்கிட்டு. இப்படிப்பட்ட நிலையில இப்போ கருணாஸ், தமிமுன் அன்சாரி இவர்கள் போன்ற செல்வகுமார் போன்ற சிறிய சிறிய கட்சிகள் வந்து திமுக கூட்டில் இணைஞ்சிருக்கு.
இது எந்த வகையில் ஆல்ரெடி நல்ல ஒரு ஹை இதில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க திமுக, அப்பர் ஹேண்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த சிறிய கட்சிகள் எந்த அளவுக்கு உதவி புரியும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு இடத்துல வந்து திமுக ஒரு 20,000 ஓட்டில் ஜெயிக்குதுன்னு வச்சுங்க. இவர்கள்லாம் உள்ளே சேர்ந்ததுனால என்ன ஆகும்னா ஒரு 30,000-40,000 வாக்குகள் அதிகமாக, அதாவது அந்த வித்தியாசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இவர்கள் வந்ததுனால உறுதி செய்யப்படுமா வெற்றி அப்படின்னா கூடுதல் பலம் தான். எங்களுக்கு திமுகவோடு யார் யாரெல்லாம் வந்து சேர்க்கிறார்களோ திமுகவுக்கு கூடுதல் பலம் தான். வர்றவங்களை யாரையும் வந்து வராதிங்கன்னு சொல்றதில்ல திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது மதவாதம் எந்த வகையிலும் வரக்கூடாது அப்படின்னு முடிவோடு வருபவர்களை இருகரம் கூப்பி திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கும். அதாவது நிறைய பேர் சொல்றாங்க, என்ன கொள்கை இருக்கு திமுக கூட்டணிக்கு, கொள்கை கூட்டணின்றீங்களேன்னு சொல்லிட்டு. மதவாதத்தை எதிர்த்து ஓரணியில் நிற்பதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. பாஜகவை எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்கு உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள் இங்கே வந்திருக்கு. அதிமுக நிறைய கூட்டணி, ஆனா அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வைக்கும் போதே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நாம 3 பேரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. சிபிஐ, அதாவது இடி, தேர்தல் ஆணையம், இது 3 பேரோட கூட்டணி போட்டுக்கிறாங்க. அது அவங்க கூட்டணி போட்டுட்டோம், அந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம்னா தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையில பிஜேபி சீல் வந்து குத்தி வந்திருக்கு. அதாவது அளவுக்கு அவங்க கூட்டணியா இருக்காங்கிறது இதுவே தெரியும். யார் இவர்கிட்ட போய் வாஷிங் மிஷின் கேட்டது? மக்கள் யாராவது வந்து களத்துக்கு வந்து எங்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுங்க, அதாவது வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்டாங்களா? ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்காரு. வாஷிங் மிஷின் போன தேர்தல் இந்த மாதிரி இல்ல அதுதான் போன தேர்தல் வந்து சேர்த்தா சொல்றேன். யாரு போன தேர்தலில் வந்து வாஷிங் மிஷின் கேட்டது? இந்த தேர்தல் வந்து ஃப்ரிட்ஜ் கேட்டது? யாரும் கேட்கல. இல்ல நீங்க திமுகல வந்து வண்ண தொலைக்காட்சி கொடுத்தீங்க, அது மட்டும் வந்து இலவசமா தெரியலையான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு பதில் தான். அதாவது சில கிராமங்களுக்கு தொலைக்காட்சியே இருக்காது, ஒரே ஒரு தொலைக்காட்சியை வச்சு ஒட்டுமொத்த கிராமமும் ஒரே இடத்துல இது திரண்டு வந்து பார்ப்பார்கள். அன்றைக்கு நடக்கிற செய்திகளை அந்த 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது நாட்டில். அப்படி என்ற ஒரு நிலையை போக்கியவர் தலைவர் கலைஞர். ஒவ்வொரு இல்லத்திற்கும் கலைஞர் வண்ண தொலைக்காட்சி என்ற திட்டத்தை தந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதையும் இதையும் யாரும் வந்து ஃப்ரிட்ஜ் வேணும்லாம் இறங்கி போராட கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா கூட வாழலாம். தேர்தல் என்று வந்துவிட்டால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் தேர்தலுடைய கதாநாயகன். அது கூடிய விரைவில் வந்து வர இருக்கிறது. அதிமுகவை போல வெற்று காகிதலாங்க அது இருக்காது. சொல்கிற வாக்குறுதிகளை செயல்படுத்தக்கூடிய வகையில் அந்த வாக்குறுதிகள் இருக்கும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. பாஜக அதிமுகவுடைய தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அது இடங்கள் தான் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மீண்டும் திராவிட மாடல் 2.0வினுடைய முதலமைச்சராக எங்களுடைய தங்க தளபதியார் அவர்கள் பதவி ஏற்பார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மீண்டும் ஒலிக்கும். திமுகவுடைய திராவிட மாடல் இது கவர்மெண்ட் வந்து இன்னும் அதாவது 2030 தொலைநோக்காக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாக வெல்லும். தமிழ்நாட்டு திமுக தான் வந்து தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று மீண்டும் முழங்கி வருகிறோம். எங்களுடைய தேர்தலுடைய பேச்சுவார்த்தையை அண்ணா அறிவாலயத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பேச்சுவார்த்தையை டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்தே தெரிகிறது யாருக்குமான போட்டி என்று. திரு ஹேமந்த், நீங்கள் ஒரு கல்லூரி மாணவர். அவர் சொன்னார் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது. உங்களுடைய பார்வையில் வந்து எப்படி இந்த தேர்தலை பார்க்குறீங்க? எல்லாரும் அவங்களுடைய பார்வையை சொல்லும்போது நான் வந்து ஒரு மாணவனாக மட்டும் முதல்ல யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2016 பிப்ரவரி 16ஆம் தேதி அவர் பொறுப்பேற்றதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாணவர்களுக்கு என்ன நல்லா துரோகம் பண்ணிருக்காரு. நீட்டு கொண்டு வந்தது அவர் தான். ஒரு முதுகெலும்பு இல்லாமல் அவர் கொண்டு வந்த ஒரு விஷயம் இன்னைய வரைக்கும் மாணவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எங்களுக்கான மிதிவண்டிகளை நிப்பாட்டினது, லேப்டாப் நிப்பாட்டினது, மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கூட காதிலேயே வாங்கக்கூடாதுன்னு நடத்த ஒரு ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி. அப்போ இவங்க கூட கூட்டணியில் இருந்தது யாருன்னு பார்த்தா பாஜக. அவங்க என்னென்ன மாதிரி 2 பேர் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்க, வேளாண் சட்டத்துக்கு கொடுத்ததா இருக்கட்டும், அல்லது சிஏ சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாங்கள் வளரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு ஆட்சியை பார்த்து வளரக்கூடிய காலகட்டங்கள் தான், அரசியலை பார்த்து வளரக்கூடிய காலகட்டம். அப்போ இதுக்கெல்லாம் மாற்றாக கொரோனா காலகட்டம் வருது. கொரோனா காலகட்டம் இதை விட மோசமாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற எங்களுடைய மகத்தான தலைவர் வந்து எழுந்து வந்து நிற்கிறாரு. இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கொண்டு வந்த திட்டத்தில் திருநங்கை அவங்களுடைய சமூகத்தையும் உள்ளடக்கி எல்லாருக்குமான வளர்ச்சின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கான திட்டங்களை கொடுக்குறாரு. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மாணவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வந்து எங்கேயோ போயிடுவாங்க, வழிமாறி போயிடுவாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் மேலே ஒரு கொச்சையான விமர்சனம் அது. எங்களுடைய மாணவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க கல்லூரிக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா சொல்லுது.
அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது 49 இருந்தது, இன்னைக்கு 70% மேல் பள்ளி முடித்து கல்லூரி போகக்கூடிய இந்த விகிதம் அப்படியே பல மடங்கு உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த ஆட்சி மாணவர்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்ட திட்டங்களாக கொண்டு வந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து ஒரு பஸ்ஸில் போகிறாங்கன்னா, ஒரு இடத்துல இறங்கிட்டாங்கன்னா இன்னொரு பஸ் இதுக்கு கேட்டு 1 கிலோமீட்டர் தானே நடந்து வந்துடலாம், அந்த காசு இருந்துச்சுன்னா என் வீட்டு பையனுக்கு யூஸ் ஆகுமே நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண அம்மா அந்த பையன். நான் இன்னைக்கு வேற எந்த வீட்லேயும் சரி எந்த ஒரு பெண்ணும் அப்படி யோசிக்க மாட்டாங்களே. அந்த இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 800 கிட்ட அது நிச்சயமாகுதுன்னு சொல்றாங்க. 888 ரூபா. 888 ரூபாய். அந்த காசு எதுக்கு எங்க போகுதுன்னா அது எங்களுக்கு வரும். பசங்களுக்கு ஒரு மாச கடைசியில் இருக்கக்கூடிய அவ்வளவு உதவியா இருக்கும். மாசம் ஃபுல்லாக பசங்களுக்கான ஃபீஸ் கட்டுருவாங்க, காய்கறி பில் கட்டுருவாங்க, எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. ஆனால் கடைசியாக அந்த 25ஆம் தேதியிலேருந்து அந்த 30ஆம் தேதி தள்ளுறதுக்கு கையில் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் போதுன்னுவாங்க. எங்கே கை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காய்கறி இதெல்லாம் குறைச்சிக்கலாம், இதெல்லாம் குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே குறைப்பாங்க. இன்னைக்கு எதையுமே குறைக்க தேவையில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்கிறது சும்மா கிடையாது. 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த திட்டங்கள் போய் உட்கார்ந்துருக்கு. மாணவர்களுக்கு கல்வியாக போய் உட்கார்ந்துருக்கு. பெண்களுக்கான உரிமைகளில் சுயமரியாதையாக போய் அந்த திட்டங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு. இது அது அந்த மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிதல் இருக்குது, மாணவர்கள் உங்களுக்கு கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ரசிக மனப்பான்மையெல்லாம் தாண்டி அந்த புரிதலோடு இருக்காங்க. அது ரசிகர் மனப்பான்மையெல்லாம் அது இந்த 120 தியேட்டர் காசு மட்டும்தான். அதை தாண்டி அதெல்லாம் ஓட்ட அளவில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்களே சரி, இன்னைக்கு தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்துட்டு எங்கள் கூட எல்லாரும் கூட்டணிக்கு வந்துடுவாங்க, அவர் வருகிறார் இவர் வருகிறார், கடைசியில் ஒருத்தர் வரல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாங்க, கடைசி வரைக்கும் வரல. ஏன் வரலன்னா எந்த கட்சியும் நம்பலை, எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களை நம்ப போகிறதில்லை, எந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அறிவார்ந்த சுய சிந்தனை மிக்க எந்த ஒரு இளைஞர்களும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக எதையுமே சொல்லிக் கொடுக்காத ஒரு தலைவன் இங்கே வந்து உருவாயிட்டு இருக்கான். அவன் தலைவன் இல்லை, அவன் வெறும் நடிகன். அவன் எப்படி திரைக்கு பின்னாடி நடிச்சிட்டு இருந்தாலும் திரைக்கு முன்னாடி வந்து அப்படி தான் நடிக்க போறாருன்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். எல்லாம் சொல்கிறாங்களே நடிகர்கள் வட்டி இறங்கி வந்துட்டாங்கன்னா அப்படியே மொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிடும், நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படிலாம் இல்லை. இந்த தேர்தல் நடிகர்கள் தலைவர்களாக மாறலாம்னு நினைக்கிறது தப்பே நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஆனால் தலைவர்கள் அந்த நடிப்பு முகத்திலே இருந்து நடிகர்களாகவே கடைசி வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவங்க ஒரு பாடத்தை கற்றுத்தர போகிறாங்க. அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக முடிவாயிடும். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் உங்களால் வாயவே திறக்க முடியலன்னா கண்டிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் உங்களை மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் வந்து அவங்களுடைய மொத்த கோபத்தை காட்ட போகிறாங்க. அதிமுகக்குன்னு ஒரு கருத்து இருக்குங்கிறதே சொல்லலையே அந்த விவகாரத்தில். கண்டிப்பாக, ஏன்னா இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வராரோ அதை தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு இந்த காசெல்லாம் கொடுக்கவே முடியாது, 1000 ரூபாய் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார். இன்னைக்கு அதுக்கு நாங்கள் கொண்டு வராங்க 2000 ரூபாய் கொடுக்க போகிறாங்கன்றாரு. இன்னொருத்தர் வந்து நான் வந்து 2500 கொடுக்க போகிறேன்றாரு. ஆனால் அப்படியே கொஞ்சம் நம்ம மோடி சார் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய இலவச திட்டங்களால் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது, இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தால் மெட்ரோலே போக மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சார் வந்து வருத்தப்படுறதை பார்க்க முடியுது. அப்படியே ஆனால் கூட்டணி வச்சுட்டு நீங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று முரணா இருக்குல்ல. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கூட்டணி வைக்காதுன்னு சொன்னார். அண்ணாமலை என்ன சொன்னார், ஒரு வார்த்தை என்னன்னா எடப்பாடி பழனிசாமி எனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். இவ்வளவு கொச்சையாக திட்டினாங்க. அப்படியே நம்ம மற்ற எல்லாருமே இருக்குங்க. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னாரு. இவங்க பேரும் வச்சாரு. அதான் நம்மளால சில வார்த்தைகள் சொல்ல முடியாது. இவ்வளவு மோசமாக விமர்சித்தவங்க இன்னைக்கு ஒரே கூட்டணியில் ஒரே வரிசையில் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த கூட்டணி நம்ம ஏற்கனவே 2017 பார்த்துருப்போம். நம்ம ஜில்லுக்கு ஓட்டு போட்டோம், வந்தது வந்து ஜக்கு, இன்னொன்று வந்து ஜதக்குன்னு சொல்லிட்டு இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த எலெக்ஷனில். அதை நம்மளாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பீகார்லையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து நிதிஷ்குமார் அவர்கள் மாற்றிட்டு அடுத்து அங்கே வேற ஒருத்தவங்க உட்கார வைப்பாங்க. நாளைக்கு கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்காது, சாரி என்டிஏ ஜெயிக்காது. சப்போஸ் ஜெயிச்சதுன்னா கூட இது வராதுன்றது என்ன நிச்சயம்? ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு ஆட்சி, முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவர், புதுசாக வந்திருக்க நடிகர், இவங்க யார் பக்கமும் தமிழ்நாட்டு மக்கள் நிற்க மாட்டாங்க. அவங்களுடைய மொத்த கோவத்தையும் இந்த தேர்தலில் காட்டப் போகிறார்கள். உண்மையான வளர்ச்சிக்கு யார் பேசுகிறா, மாணவர்களுக்காக யார் பேசுகிறா, மக்களுக்காக யார் பேசுகிறா, எங்களுக்கான மருத்துவம், கல்வி, அடிப்படை உரிமைகள் யார் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம்தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நின்றுருக்காங்க, இனிமேட்டு நிற்பாங்க. அதுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சி ஒரு சாட்சி. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மெட்டர்னிட்டி ரேஷியோ இருக்குது. அது வந்து உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு 140 பேர் இறந்து போகிறாங்க. தமிழ்நாட்டில் அது வெறும் 35 பேர் தான். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் எப்படிப்பா குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. சொல்கிறாங்களே திராவிட மாடல், ஆரிய மாடல். ஆரிய மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஏன் என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போறன்றீங்க, இது ஏன் என்டிஏவுக்கும் திமுகவுக்கு போறன்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம சொல்லணும், இதுதான்டா வந்து குஜராத் மாடலு, இது இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் வேஸ்ட்டு.
அது ஒன்றுமே கிடையாது. அது வெறும் ஒரு வெற்று காகிதம் போல் அந்த ஒரு மாடல் இருக்குது. அதனால தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் திட்டம் கொண்டு வரும்போது மற்ற மாநிலத்துக்கு கொண்டு வரலான்றப்ப தமிழ்நாட்டில் வந்து எப்படி செயல்படுத்துகிறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பஞ்சாபுடைய முதலமைச்சர் வராரு, நான் காலை உணவு திட்டத்தை ஏன் மாநிலத்துக்கு கொண்டு வர போகிறாங்கன்றாரு. அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவர்கள் எல்லோருக்கும் ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்கிறாங்கல்ல, அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறோம்? மக்கள் வெகுண்டெழுந்துருவாங்களேன்ற பயம் இருக்குல்ல, இந்த திட்டங்கள்லாம் ஒழிச்சு கட்டினா. அதுவரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறான்றது எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அதே போல தான் இந்த 1000 ரூபாய் திட்டம், இந்த விடியல் பயண திட்டம், இப்படி இந்த திட்டங்களை எல்லாம் நாளைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மாற்றணும்னு நினைக்கலாம். ஆனால் மக்கள் வெகுண்டெழுந்துருவாங்களேன்ற பயம் இருக்குல்ல, அது வரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற எங்களுடைய தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள்கிறார் என்ற அர்த்தம் நான் நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தல்ன்றது வந்து மக்கள் வந்து தங்களுடைய மொத்த கோவத்தை காட்டுவாங்கன்னு சொன்னல. எந்தெந்த விதத்தில் இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடு நடந்துகிட்டு இருக்கு. உடனே வந்து ஐயோ விசிகா வந்து பாருங்க கோவப்பட்டாங்க, பாருங்க கம்யூனிஸ்ட் கோவப்படுறாங்க, இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கு மொத்த பேரும் எதுக்கு திமுக தேடி வராங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இந்த ஒட்டுமொத்த இன்னைக்கு திமுக கூடிய கூட்டணியில் இருக்கிறது எல்லாருமே மதவாதத்துக்கு எதிராக பேசுவோம். நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் இன்னொரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் தான் வந்து முன்னாடி நிற்க போகிறோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, மாநில சுயாட்சிக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இன்னைக்கு நிதி கொடுக்கல, மெட்ரோ திட்டங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கான நிதிகள் கொடுக்கப்படலை. இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்த கட்சி வலிமையாக குரல் கொடுக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா அது திமுக கட்சி தான். திமுகவுடைய கூட்டணி சார்ந்த கட்சிகள் தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்பிஜி மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து எழுந்து நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை யாரு இந்தியா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் வாரில் இருக்கும்போது பிரதமர் அவர்கள் வந்து மொத்தமாக வந்து இஸ்ரேலுக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும்தான் முதல்ல போரை நிப்பாட்டுங்க, உலகத்திற்கும் ஒரு கருத்து சொல்கிற இடம் இருக்குல்ல. எப்பவுமே திமுக வந்து எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு கருத்து வச்சிருக்கும், அது மக்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு காங்கிரஸும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை பின்னணியாக இன்னைக்கு திமுக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி. இந்த தொகுதி இதெல்லாம் வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க இல்லை, அடுத்து வரப்போகிற 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் களத்தில் நிற்க போகிறது இதே கூட்டணி கட்சிகள் தான். அது திமுகவுடைய தலைமையில், எப்படி என்டிஏ தலைமையில், திமுக தலைமையில் நிற்க போகுதுன்றது தான் வந்து அதுதான் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய அன்பும். அந்த இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அண்ணன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிற்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சகோதரனா தன்னுடைய உடன்பிறந்தாராக கொண்டாடுறாங்க. எந்த ஒரு கூட்டணியுமே ஒரு 10 ஆண்டுகள் அப்படியெல்லாம் தொடர்ந்து பயணிச்சதே இல்லை. ஆனால் இந்த கூட்டணி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அன்பு கரங்களோடு அத்தனை பேரையும் அணைத்து செல்கின்றார்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. தொகுதிகள் எப்பவுமே ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அதிகமாக கேட்பாங்க, ஒரு அளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா அது வந்து சூழ்நிலைகள் காரணமும் இந்த ஜெயிக்கணும் இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அன்போடு அத்தனை பேரும் அரவணைச்சு போகிறது இருக்குல்ல, இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கியிருக்கார். அதனால தான் 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர் ஓபிஎஸ் அண்ணா இன்னைக்கு வந்து திமுக வந்து இணைகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளை தேடி வந்து கொடுக்குறன்றது காரணம் வந்து கொள்கையாக சேர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தேமுதிகன்றது மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்கே கிடைக்கல, அவங்களுக்கான மரியாதை அங்கே கிடைக்கல. அப்போ அவங்க தேடி வர இடமாவும் இன்னைக்கு இதுதான் இருக்கு. இது முடிய போகிறது இல்லை, இது ஒரு மிகப்பெரிய தொடக்கம். தமிழ்நாட்டில் நாளைக்கு நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம். ஏன்னா அந்த மதவாதத்தோடு சேர்ந்துடாதீங்க, இங்கே எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது, முதுகெலும்போடு நில்லுங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்களா இருந்துட்டு போங்க, ஆனால் மதவாதத்துக்கு கூட நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு. இப்போ மதவாதத்துக்கு கூட எந்த ஒரு கட்சியும், அது அதிமுக வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிற்கக்கூடாது. உங்களால் பெரியாரை வந்து ஒரு ஃபோட்டோ வைக்க முடியல, எடப்பாடி பழனிசாமி அண்ணனை வந்து என்டிஏவுடைய அந்த மாநாட்டில் வைக்க முடியல, உங்களால் ஒரு புகைப்படம் வைக்க முடியல, இதுதான் உங்கள் நிலைமைன்றப்ப எங்களுக்கு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதிமுகன்றது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் சரி நாங்கள் அவங்கள ஒரு பிரம்மாண்டமாக பார்த்துருக்கோம். அது ஒரு கட்சியாக இருந்திருக்கு, பல வாட்டிங்க ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு மதவாதத்துக்கிட்ட மொத்தமாக அடகு வச்சு தாமரை சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குதுன்றத பார்க்கும்போது வந்து பயமாக இருக்குது. இங்கே மதவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனையோ மாநிலங்களை அரித்து மதக்கலவரங்களை ஏற்படுத்தி சாதிய கலவரங்களை ஏற்படுத்தி மொத்தமாக அழிச்ச வரலாற்றெலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் எல்லாத்துலேயும் நம்பர் 1. நீங்கள் எந்த ஒரு துறையை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் நம்பர் 1 சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கோம்ல. இதை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக தான் இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் இதில் பிரச்சனை அதில் பிரச்சனை, இதில் ஊழல், பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் கை வச்சுருக்காங்க. இங்கே பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதிக பெண்கள் வேலைக்கு போகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்தியா முழுக்க 100 பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் 43 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் சொல்லிட்டு புள்ளி வர சொல்லுது. இவர்களுக்குள்ள ஒரு பய உணர்வு உருவாக்குது. ஐயோ நீங்கள் நைட் டைமில் வெளில போனீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு போயிடும் சொல்கிறதால இந்த பிரச்சனை முடிய போதில்லை. இந்த பாலியல் வன்புணர்வு பிரச்சனையை சட்ட ரீதியாக அணுகணும், அதே நேரத்தில் சைக்காலஜிக்கலாக அணுகணும், கொள்கை ரீதியாக அணுகணும். ஆனால் வெறுமனே பய உணர்வு உருவாக்கி வீட்டுக்குள்ளேயே அந்த பெண்களை மறுபடியும் முடக்கியதுக்கான வேலை.
இந்த பெண்கள்லாம் வெளில வந்துட்டாங்கன்னா, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து வரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதன் மூலயமா இந்த பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா, இந்த இன்க்ளூசிவ் growthன்றது வந்து எந்த ஒரு மாநிலமும் பேசிட்டு இருக்குமே தவிர சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டினதில்லை. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின, பழங்குடியின, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை, திருநம்பின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லிட்டு பேசி அதை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலா இந்த தமிழ்நாட்டுடைய இந்த 11.19% பொருளாதார வளர்ச்சின்றது வந்து சும்மா கிடையாது. அம்பானி, அதானி அவர்களுடைய வளர்ச்சி மட்டுமே வச்சு எங்களுடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லலை. இதில் எல்லோரும் பங்கு இருக்கு. அப்போ இதில் ஒவ்வொருத்தரையும் பிரிக்கிறதுக்கான வேலை. சிறுபான்மையினர்களுடைய எதிரி வந்து திமுக தான். ஐயோ, சாதி பிரச்சனைகளா திமுகவால் தான் நடக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்றத பேச மறுக்குது இந்த ஊடகங்கள். குறிப்பிட்ட சில ஊடகங்கள் அதை வச்சு ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த திமுக மேலே வெறுப்புணர்வுகளை கற்றுக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு அறிவு இருக்குது, சுயசிந்தனை இருக்குது. இது பெரியார் மண். பகுத்தறிவுன்னு பேசி அந்த பகுத்தறிவை வளர்த்து விட்டு இன்னைக்கு அதனால தான் நாங்கள் கல்வியை வளர்த்து உங்களுடைய கிட்ட வாக்கு கேட்குறோம். சும்மா தேர்தல் வந்து சும்மா சொல்லுவாங்கள்ல, இது வந்து எலெக்ஷனுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறது வந்து எலெக்ஷனுக்காக தான். நாங்கள் எதுக்காக கொடுக்குறோம்? இந்த பெண்களுக்கான சுயமரியாதையை இந்த 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் எங்களுக்கான வாக்கு கேட்குறோம். பெண்களுக்கான கல்வியை கொடுத்து எங்களுடைய வாக்கு கேட்குறோம். மாணவர்களுக்கான கல்வியை கொடுத்து எங்களுக்கான வாக்கு கேட்குறோம். மாநில சுயாட்சின்னு பேசி இந்த மாநிலத்துக்கான உரிமைகளை பெற்றுத்தரதுக்காக எங்களுக்கான வாக்கு கேட்குறோம். நாங்கள் மறுபடியும் கேட்போம். இதை இந்த மக்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த வெறுப்புணர்வை கட்டுறதுக்கான வேலை தான் இருக்குது. இதை நடிப்பு மோகத்தாலேயோ அல்லது ஒரு மதவாதத்தாலேயோ இல்லை இந்த வெத்து காகிதங்களாலேயோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்றத ஒரு அழுத்தமான விஷயம். அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு நிரூபித்து காட்டிருக்காரு. இதற்கு முன்பாகவும் திமுக ஆட்சி செய்த காலகட்டத்தில், கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் இதே மாதிரியான பல்வேறு திட்டங்கள், சாதனைகளை அவர் செய்திருக்கிறார். இன்றளவும் அது பேசக்கூடிய அளவில் தான் இருக்குது. இந்த ஆட்சியும் அதை விட கூடுதலாகவே தான் செய்திருக்கின்றனர். ஆனாலும் மக்கள் மத்தியில் அது வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் இயக்கம் என்பது தத்துவம், தலைமை, இயக்கம், இந்த மூன்றும் சேர்ந்தது. இது மூணுத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. பேராசம் மார்க்ஸ் தான் சொல்கிறார், ஒரு அமைப்பு இல்லாத தத்துவம் இல்லை. இது அமைப்பையும் தத்துவத்தையும் வலுப்படுத்தணும்னா ஒரு தலைவன் வேணும். இது கடந்த அரசியல் நூற்றாண்டில் வெகு சிறப்பாக செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அவருக்கு பிறகு இந்த இயக்கம் சிதைஞ்சிரும், அவ்வளோதான், இந்த இயக்கத்துக்கு தலைமை இல்லை, இந்த இயக்கத்தை யாரும் வழிநடத்த முடியாது அப்படின்ற பெரும் சவால்கள்லாம் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இந்த இயக்கத்தை அழகாக வழிநடத்தி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தினவர் நம்முடைய தலைவர், தற்போதைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த தலைமைத்துவத்தை பேசும்பொழுது அவர் தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லாதவர், அவரால் ஆட்சி அதிகாரத்தில் நகர்த்த முடியாது, கட்டத்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டோம், எந்த கட்டத்திலையும் அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்டத்தையெல்லாம் நிராகரிச்சுட்டு சனாதானத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முதல் சவுக்கடி கொடுத்துட்டு நம்மளுடைய தலைவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்ததோடு இன்னொரு சவால் நமக்கு இப்போ இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு சவால் இப்போ என்ன இருக்குன்னா, தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை ஆட்சி அமைச்சதே இல்லை. 69 அண்ணாவோட மறைவுக்கு பிறகு 71 ஆட்சி அமைச்சது திமுக. அது ஒரு ஆக்சிடென்ட். இப்போ பெரும்பாலும் நம்மை நோக்கி வருகின்ற விமர்சனங்களில் இது ஒன்று. அப்போ கட்டாயம் வந்து திமுக அந்த முறை ஆட்சி அமைக்காது. அதற்கும் தற்போது பதில் இருக்கிறது. அந்த ஜாதக அமைப்பையும் உடைத்தெறிய போவது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்கள். இப்போ நம்ம இதை சொல்லும் பொழுது 2021 ஆட்சி அதிகாரத்தில் தலைவர் அமரும் பொழுது இது எனக்கு வாக்கு செலுத்தினவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு வாக்கு செலுத்தாதவங்களுக்குமான ஆட்சி அப்படின்னு சொன்னார். அதை இந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். எப்படின்னா தத்துவம் சார்ந்து, முன்னேற்றம் சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து இதையெல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் களத்தில். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களில் பெண்களும் விளிம்பு நிலை மனிதர்களும் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக ஒரு பெருந்திட்டத்தை தீட்டி பெண்களோட முன்னேற்றம் தான் ஒரு சமுதாயத்தோட முன்னேற்றம்னு அதை நகர்த்தி அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய தலைவர். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கெல்லாம் பணமே கிடையாது, அப்படி ஒரு திட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிகழ்த்தி காட்டியவர் நம்முடைய தலைவர். இந்த திட்டம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன பழனிசாமி இன்னைக்கு அது 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றாரு. நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், நிதிநிலையை எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு திட்டம் போடுவோம், திட்டம் போட்டு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு குழு அமைச்சிருப்போம். என்ன குழு அமைச்சிருப்பீங்க? ஒரு குழுவும் இங்கே அமைக்க முடியாது. பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் ரெண்டு விஷயம் அரசியல் களத்தில் இருக்குது. டேஞ்சபிள்னா என்னென்னா, நீங்கள் எதிராக ஒரு விஷயத்தை பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம், அதுக்கு ப்ரூஃப் இருக்கும், அதை நீங்கள் அனுமானிக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளோட ஜிடிபி 11.19% வளர்ச்சி தமிழ்நாடு எட்டி இருக்கு. கொரோனா பெருந்தொற்றத்துக்கு அப்புறம்
0.6 விழுக்காடா இருந்த மாநிலத்தோட வளர்ச்சி வீதம் இப்பொழுது 11.19 விழுக்காடா மாறி இருக்கு. இரட்டை இலக்கத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். இது வந்து டேஞ்சபிள். இன்டேஞ்சபிள் ஒரு விஷயம் இருக்கு. இன்டேஞ்சபிள்னா என்னன்னா, இவர்களுக்கு எந்த ப்ரூஃப் இருக்காது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மது பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. இதை தான் சொல்ல முடியும் கடைசி வரைக்கும். ஏன் இதில் சொல்ல முடியும்னா, இதுக்கு ப்ரூஃபே இல்லை. நாங்கள் சொல்கிறோம், ஒன்றிய அரசு நிர்வகிக்கிற இந்த என்சிஆர்பி டேட்டாவில் தமிழ்நாடு பேர் இல்லை, நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை சார்பாக பிரதமர் வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? போதைப் பொருள் வந்து ஒழிக்கிறதுக்கு ஹப்பா வந்து தமிழ்நாடு இருக்குது, அதை நான் என்டிஏ ஆட்சிக்கு வந்து ஒழிப்பேன் அப்படின்றாரு. தரவு என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளேயுமே வர ட்ரக் வந்து எது வழியாக வருதுன்னா குஜராத் வழியாக வருது அப்படிங்குது. ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மதுப்பொருள் போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு, அதை நாங்கள் ஒழிச்சிருவோம். எப்படி ஒழிப்பீங்க? நீங்கள் குஜராத்தை ஒழிச்சிங்கன்னா தான் இங்கே ஒழிக்க முடியாது. நீங்கள் குஜராத்தில் அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நீங்கள் சமாளிக்க முடியும். ஆக உங்களுக்கு தரவு எதுவும் இல்லை. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வரிசையாக சொல்கிற குற்றச்சாட்டில் முதன்மையானது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. எங்கேயோ நடக்கிற தனிநபர் வன்மத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மதம் இருக்குது. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கே இதனால் சீர்குலைஞ்சிருச்சுன்றது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது. இதற்கு எதுக்கான ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் கடைசி 10 ஆண்டுகளில் தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு மேம்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. அதை விட்டுட்டு ஒன்றிய அரசினுடைய டேட்டாவே ஒன்றிய அரசு கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒன்றிய அரசு பெண்கள் பாதுகாப்பாக வளர்கிறதுக்கு 125 நகரங்களை வந்து சொல்லுது. அதில் 12 நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 12 நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 12 நகரங்களை தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு பெண்மணி வந்து இரவு வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. எப்படின்னா, நான் 12 மணி ஆகுது, 12:30 மணி ஆகுது, நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். இதை விட ஒரு சிறப்பான நகரம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதை விட ஒரு சிறப்பான பாதுகாப்பான நகரம் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அவ்வளோ வைரல் ஆகுது. இது எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற ஸ்டேட்மெண்ட் இல்லை. நான் அரசு பள்ளியில் படித்தவன், அரசு கல்லூரியில் படித்தவன். ஒரு ஊருக்கும் 8 அண்ணன் சொல்லும்போது சொன்னார், ஒரு ஊருக்கும் 8 மணிக்கு ஒரு பஸ் வரும். தலைவர் கலைஞர் அந்த திட்டத்தை வந்து நமக்கு கொடுத்தாரு. 8 மணிக்கு அந்த வர பஸ்ஸு ஒரு ஊருக்கும் வரும். 8 to 9 ஒரு பஸ் வரும். 9:30 மணிக்கு ஸ்கூல் தொடங்குற அந்த பள்ளி தொடங்குற அந்த நேரத்துக்கு அந்த பஸ்ஸு வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிடும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் செய்த மாபெரும் சாதனை. எப்படின்னா, நான் எப்படி போய் படிப்பேன் அப்படின்னு இருந்தவொடனே, இன்னைக்கு உனக்கு கவலைப்படாத, உனக்கு பஸ் வரும், அந்த பஸ் ஒரு அரசாங்க பள்ளியில் போய் நிற்கும், அந்த அரசாங்க பள்ளியில் நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த திட்டம் தான் இந்த பேருந்து பயண திட்டம். இந்த பேருந்து பயண திட்டத்துங்கிறது ஒரு பஸ் பாஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த காலகட்டங்களில் ஒரு பையன் வந்து பஸ் பாஸ் வாங்கிட்டு ஸ்கூல்லேருந்து எழுதி கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் கல்வியை நோக்கி இருந்துச்சு. அதே திட்டத்தை இன்னைக்கு வந்து தலைவர் தளபதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை நீ பள்ளிக்கு வந்த உடனே உணவு ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறுமனே பள்ளியை நோக்கி நகர்த்தின ஒரு தலைவர் கலைஞர் அந்த பள்ளியை நோக்கி நகர்த்திட்டு காலை உணவு கொடுத்து இன்றைக்கு பள்ளி கல்விக்கு வருகிற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. நிறைந்த வயிற்றோட போய் கல்வியை கற்றுக்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது 46 விழுக்காடுல இருந்து 72 விழுக்காடாக மாறி இருக்கு. இன்றைக்கு சரிவிகித உணவு படைத்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதாவது நீங்கள் இன்க்ளூசிவ் ஒரு உடல் நலத்தோட போய் அந்த கல்வியை கற்றுக்கிறதுங்கிறது வந்து அந்த கல்வியை மென்மேலும் நீங்கள் உள்வாங்கிறதுக்கான தன்மையாக தான் இருக்கும். இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அதான் செஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் 56 மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வெறுமனே ஒரு வளர்ச்சிங்கிறது மாணவர்களோட வளர்ச்சிங்கிறது மட்டும்தான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் மாணவர்களை பள்ளி கல்வியை நோக்கி நகர்த்தணும், பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வியை நோக்கி நகர்த்தணும், கல்லூரி கல்வியிலிருந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு நோக்கி நகர்த்திருக்கும். அது யூபிஎஸ்சி தேர்வில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே எந்த ஒரு மாநில அரசாங்கத்தோட திட்டத்தின் கீழே 56 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதில்லை. இதுதான் நாம் செய்திருக்க வரலாற்று சாதனை. இந்த வரலாற்று சாதனைங்கிறது இதுதான், இந்த இடம் தான் நம்ம ரொம்ப நுட்பமாக சிந்திக்கணும். ஏன்னா ஒரு அடியா நகர்த்தி இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்காரு தலைவர் கலைஞரும் தற்போதைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த திட்டத்தை ஒரு அடியா ஒரு மாணவனோட வளர்ச்சிங்கிறது, ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி, ஒரு மாநிலத்தோட வளர்ச்சின்றதை ரொம்ப திட்டமிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்னைக்கு மண்ணை நிறைவேற்றி காட்டியிருக்காங்கன்றது உண்மை. ஓகே, இந்த அளவில் வந்து நம்ம சாதனைகள் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் திமுகவினுடைய வெற்றிக்கு அப்படின்னு சொல்லும்போது, வரக்கூடிய தேர்தலை திமுகவினுடைய திட்டங்கள் சார்ந்து வரணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸ்டாலின் வாக்குறுதிகள்னு தலைவர் தளபதியார் இப்போ சொல்லி 14 அம்ச அறிக்கை, 14 அம்சத்தில்
மாணவர்கள், விவசாயிகள், சுகாதாரம், உட்கட்டமைப்பு வளர்ச்சி, அதாவது இது திட்டத்தில் ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு திட்டம் தெரியுங்களா? 8 லட்சம் பேருக்கு வந்து வீடுகள், கிராமத்துலேயும் நகர்ப்புறத்துலையும் நாங்கள் இப்போ 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும். அதாவது இன்க்ளூசிவ், கிராமப்புறத்துலையும் நகர்ப்புறத்துலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 8 லட்சம் பேருக்கான வீடுகள் வந்து கட்டித்தரப்படும். மாணவர்களுக்கு வந்து 2.0 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் 2.0 வந்து கொடுக்கப்படும். நான் முதல்வன் திட்டத்தில் 2.0வும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் 5.0 திட்டமும் உயர்கல்விக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். விவசாயிகளுக்கு வந்து சாகுபடிக்கான விளைநிலங்கள் வந்து மேம்படுத்துவோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறோம். தாழ்த்தப்பட்ட பழங்குடிய மக்களுக்கு வீட்டு வசதி பட்டா கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இது போல 14 அம்ச வாக்குறுதிகள் தலைவர் தளபதியார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இது தேர்தல் அறிக்கை கிடையாது. இந்த செக்மெண்ட் இது 14ங்கிறது 14 துறைகள். இந்த 14 துறைகளில் நாங்கள் எப்படியெல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் 2030 வந்து டார்கெட் பண்ணுறோம். இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் செயல்பட்டு இந்த மாநிலத்தை முன்னேற்றணும் அப்படின்றதுல முழு மூச்சா தளபதியார் செயல்பட்டு கொண்டு இருக்கார். காலை உணவு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும், மதிய உணவு கன்னியாகுமரியில் போய் சாப்பிடுவார், திருப்பி நைட்டு வந்து சென்னை எங்கே இருக்காருன்னே தெரியாது. இப்படி ஒரு களத்தில் நீங்கள் எதிர்கட்சியில் சேர்ந்த நண்பர்கள் கூட நம்ம சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி ஓடுறீங்க, உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்க கிரவுண்டு, ஏன் இப்படி ஓடுறீங்க, இப்படி ஓடிட்டே இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது. ஏன் இருக்குன்னா இந்த களத்தை வந்து அவர் எளிமையாக எடுத்துக்கல. நீங்கள் சொன்னீங்க கேக் வாக்குன்ற அதை நான் அப்படியே உள்வாங்கிக்கிறேன். பட் அது கேக் வாக்கா அப்படின்னா திமுக என்றைக்குமே எந்த தேர்தலையுமே கேக் வாக்கா எடுத்துக்காது. களத்தில் சுழண்டு வேலை பார்க்கும். களத்தில் இருக்கிற ஒரு நண்பரும், களத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகியும் தூங்க மாட்டாங்க, உணவு உண்ண மாட்டாங்க. தேர்தலாக அப்படி சுழண்டு வேலை பார்ப்பாங்க. இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்க போகுது. ஏதோ நம்ம வெற்றி பெறத்துக்கு எளிதான இலக்கு அப்படின்னாலும் அதை நம்ம எளிதாக எடுத்துக்கல. இந்த களத்தை ரொம்ப சவாலாக தான் எடுத்திருக்கோம். ஏன் சவாலாக எடுத்துருக்கிறோன்னா வெற்றி ஒன்று தான் இலக்கு. இந்த மாநிலத்தில் பாஜகன்ற அந்த அந்நிய சக்தி வந்து உள்ளே வந்துடவே கூடாது. பாசி சக்தி உள்ளே வந்துச்சுன்னா அந்த மாநிலத்தை எப்படி சுக்குநூறாக்குன்றது பீகார் தான் உதாரணம். பீகாருக்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்துட்டு 3 மாசத்துல யாருக்கு உடம்பு சரியில்லாம போகும்? 3 மாசத்துல உடல்நிலை காட்டுவதன் மூலம் முதலமைச்சர் வந்து பதவி ராஜினாமா செய்யறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி இருந்திருக்கு. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க வந்து 169 தொகுதியில் நின்று இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு கேவலமா இல்லையா? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? நீங்க கூட்டணி கட்சியோட தலைவர்ன்றீங்க, உங்க கூட்டணி கட்சிக்கு நீங்க தான் தலைமை தாங்குறோம் அப்படின்றீங்க, உங்க கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளுக்கு தாமரை சின்னத்தை கொடுக்குறீங்க. எவ்வளவு வேடிக்கையாகவும் அசிங்கமா இருக்கு. இதுதான் ஒரு கட்சி தலைமைக்கு அழகா? ஒரு மாநில உரிமை மட்டும் இல்லை, மாநிலம் சார்ந்து ஏன் இவ்வளவு நாளா கூட்டணி ஆட்சிக்கு வந்து நாங்கள் எதிராக இருக்கோம்? ஏன்னா இங்கே ஒரு மாநில கட்சி தான் ஆட்சி செய்யணும். இங்கே ஒரு மாநில கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். மாற்றொரு கட்சி, ஒரு தேசிய கட்சி இங்கே வரும்பொழுது மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தேசிய கட்சிட்டு போய் மாநில கட்சி அடமானம் வச்சுட்டு பேரறிஞர் அண்ணா கனவு கண்டது. இது சாதாரண கனவு இல்லை. இந்த கனவுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் சிந்தனை இருந்தது. அந்த சிந்தனையால் தான் இந்த தமிழ்நாடுன்ற பேரை மாற்றும் பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கிற நான் கொண்டு வந்த இந்த மூன்று திட்டங்களை மாற்றும் பொழுது எதிராளிகளுக்கு ஒரு பயம் வரும். இந்த பயம் இருக்கிறவரை இந்த அண்ணாதுரை தான் இந்த மாநிலத்தை ஆள்வதாக பொருள் என்று சொன்னார் அல்லவா? அதோட நோக்கம் என்னன்னா இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அதாவது ஹேமந்த் பேசும்போதும் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய கருத்துலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. அந்த விவகாரத்தில் திமுக அரசு எப்படி நடந்து கொண்டது அப்படிங்கிறத வந்து ஒரு அதிகாரியின் குரல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். we will face the consequences, என்ன வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறத வந்து அது ஒரு மதசார்பற்ற குரல். ஒரு அரசு ஆட்சி செய்யும்போது அது எப்படி ஒலிக்கும் என்பதை அந்த அரசு, திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு செய்து காட்டியது. இந்த ஒன்று, அதாவது இந்த மாதிரி ஒரு சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு மதத்தின் காரணமாகவோ சாதியின் காரணமாகவோ எந்த விதத்திலும் ஒரு மோதல் வந்து கூடாது என்பதற்காக இந்த அரசு எப்படி செயல்பட்டது என்பதற்கான ஒரே ஒரு காட்சி தான் வந்து அந்த காட்சி. இதுதான் வந்து வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப்போகிறது. அந்த இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதத்தை வைத்து கலவரம் செய்யக்கூடிய கூட்டத்துடன் எடப்பாடி பழனிசாமி நிற்கிறார். அவருக்கான வாய்ப்பு இந்த முறையும் மறுக்கப்படுகிறது என்பதை வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.